Hi friends, welcome to JJ bujjima tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா types of pleats வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து pleats எப்படி கால்குலேஷன் பண்ணணும், தேவையான துணி எவ்வளவு எடுக்கணும், full pleat ஓட ஃபார்முலா என்ன, அதை எப்படி இது பண்ணணும், அதுக்கப்புறம் சிங்கிள் ஃப்ளீட்டோட ஃபார்முலா படி நம்ம எப்படி போடணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அந்த வீடியோவில் தெளிவாக காட்டினேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ளீட்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளீட் வந்து நைஃப் ஃப்ளீட். இது வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி இருக்கும்னா பட்டுப்பாவடைக்கு நம்ம வைப்போம் இல்லையா, அதுதான். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு நான் தைக்கிறப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபார்முலா ஃபஸ்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிளாத் வேணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். எனக்கு வேஸ்ட்டு ரவுண்டு வந்து 32 இன்ச்சு. இப்போ நம்ம 32 இன்ச்சுக்கு நமக்கு தேவையான துணியை நம்ம பார்த்துக்கலாம். தேவையான துணிக்கு ஃபார்முலா என்னென்னா இடுப்பு சுற்றளவு தான், அதாவது வேஸ்ட்டு ரவுண்டு இன்ட்டு 3 வர்ற வேஸ்ட் ரவுண்டை 3ஆல் பெருக்கிறப்போ நமக்கு துணி எவ்வளோ தேவைன்றது தெரிஞ்சிடும். வேஸ்ட்டோட வித்து வந்து 32 இன்ச்சு, 32ஓட 3 பெருக்குனா 96 இன்ச்சு நமக்கு துணி தேவை. துணி வந்து நமக்கு 96 இன்ச்சு. இப்போது ஃபுல் ஃப்ளீட் வந்து ஃபார்முலா பார்க்கணும். ஃபுல் ஃப்ளீட் கிளாத் வித்து பை வேஸ்ட்டு வித்து. கிளாத் வித்து நமக்கு எவ்வளோ இருக்கணும், 96 இன்ச்சு. வேஸ்ட்டு வித்து எவ்வளோ, நமக்கு 32 இன்ச்சு. இதை தான் இப்போ நம்ம வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபுல் ஃப்ளீட்டுக்கு வந்து ஃபார்முலா வந்து கிளாத்து வித்து எழுதிக்கலாம். கிளாத்து வித்து வேஸ்ட்டு வித்து, இதுதான் ஃபார்முலா. இதில் எப்படி போடணுன்றதை காட்டுறேன். இப்போது கிளாத் வித்து வந்து 96 இன்ச்சு, வேஸ்ட்டு வித்து வந்து 32 இன்ச்சு. இதை வகுக்கிறப்போ நமக்கு வந்து 96 32ஆல் வகுக்கிறப்போ நமக்கு 3 இன்ச்சு கிடைக்கும். இது வந்து ஃபுல் ஃப்ளீட்டோட மெஷர்மெண்ட்டு. ஓகேவா? இப்போது சிங்கிள் ஃப்ளீட்டோட ஃபார்முலா படி பார்ப்போம். சிங்கிள் ஃப்ளீட்டோட ஃபார்முலா என்ன, கிளாத் வித்து வேஸ்ட்டு வித்து, அதே தான். கிளாத்து வித்து வேஸ்ட்டு வித்து வகுத்தல் 3. இது எப்படின்னா நமக்கு கிளாத்து வித்து வேஸ்ட்டு வித்து கழிச்சதுன்னா நமக்கு 3 இன்ச்சு கிடச்சிது. 3 இன்ச்சு வகுத்தல் 3. இதை எப்படி எழுதிக்கோங்கன்னா 3/3. அப்போது நமக்கு ஃபுல் சிங்கிள் ஃப்ளீட்டோட இன்ச்சு வந்து 1 இன்ச்சு நமக்கு கிடைக்குது. ஃபுல் ஃப்ளீட் வந்து 3 இன்ச்சு, சிங்கிள் ஃப்ளீட் வந்து 1 இன்ச்சு. இப்போது நமக்கு துணி எவ்வளோ தேவை, 96 இன்ச்சுக்கு நமக்கு துணி வேணும். இப்போ வந்து வேஸ்ட்டு ஹைட் நம்ம ஃபுல் ஃப்ளீட் வந்து 3 இன்ச்சு, அப்போது சிங்கிள் ஃப்ளீட்டோட இது வந்து 1 இன்ச்சு நமக்கு தேவை. இப்போ இதோட டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன். இப்போது இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இன்ச்சுக்காக மார்க் பண்ணிக்கலாம். கிளாத்தில் ஒரு இன்ச்சுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மார்க் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு கோடு போட்டு காட்டுறேன். இதெல்லாம் ஃப்ளீட். இது ஃப்ளீட்டு. இதில் வந்து மேலே போட்டுக்கோங்க 1 2
இப்போது 1வது ஃப்ளீட்டை எடுத்து 3வது ஃப்ளீட்டில் வைக்கணும். ஓகேவா? அப்போது 1 2 3 4 கரெக்டாக 3 ஃப்ளீட் வந்து நமக்கு உள்ளே வந்துடும் 3 இன்ச்சுக்கு. சரியா? அது எப்படின்னா, இப்போது அதுக்கும் நம்ம ஒரு டயக்ராம் பார்ப்போம். இப்போது அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமா, இது 1, 2வது ஃப்ளீட்டு உள்ளே போயிடும், இது 3. அடுத்தது இங்கே 4 5 6. இப்போது 5 உள்ளே போயிடும். அப்போது 4 to 6. இப்போ நல்லா கணக்கு பாருங்கள். 7ல் 3 3 ஃப்ளீட் உள்ளே வரும். இப்போது 6 இருக்கா, 7லேருந்து 8வது ஃப்ளீட் உள்ளே போயிடும். அப்போது 9. இப்போ இது 10வது ஃப்ளீட்டு. 11 உள்ளே போயிடும், 12. இந்த மாதிரி இப்படி தான் வந்து நமக்கு ஃப்ளீட் இருக்கும். இந்த ஃப்ளீட் வந்து இருக்காது. இப்போது 7வது ஃப்ளீட்டில் ஸ்டார்ட் பண்ணி 9வது ஃப்ளீட்டில் முடிப்போம். 10வது ஃப்ளீட்டில் ஸ்டார்ட் பண்ணி 12ல் முடிப்போம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து முடிப்போம். இது இந்த 3 5 8 இதெல்லாம் வந்து உள்ளே போயிடும். ஓகேங்களா? நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போது இப்படி தான் இருக்கும் நம்ம தைச்சதுக்கப்புறம். இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியுதா? நம்ம தைச்சதுக்கப்புறம் ஃப்ளீட் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து ஃப்ளீட்டோட டயக்ராமு. இப்படி வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்து துணியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹைட்டு வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். ஹைட்டு நமக்கு ஃபேப்ரிக்கில் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பட்டுப்பாவோட ஃப்ளீட்டு வைக்கலாம். நம்ம பட்டுப்பாவோட ஃப்ளீட்டு தான் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். இப்போ நான் பட்டுப்பாவடைக்கு ஃப்ளீட் எப்படி வைக்கணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் ஒரு பட்டுப்பாவோட கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஹைட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு துணி எவ்வளோ தேவைன்னு இருக்கிறத பார்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து துணியை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போது 57 58 59 60 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த 60 இன்ச்லேருந்து பார்க்கலாம். 60 இதில் கரெக்டாக நமக்கு 100 இன்ச்சு. இது 60க்கு அப்புறம் 40 இன்ச்சு இருக்குது. நமக்கு கரெக்டாக 100 இன்ச்சுக்கு வந்து துணி இருக்குது. எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா துணி எவ்வளோ இருக்குது அப்படின்றத அளக்கணும். அளந்துட்டு அந்த கிளாத்து வித்தில் வந்து நம்ம இந்த துணியை மெஷர் பண்ண அளவை போட்டுட்டோன்னா நமக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வைக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சிடும். அவ்வளோதான். எப்போவுமே கொஞ்சம் விட்டுறணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வைக்காதீங்க. இப்போது ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு 2 இப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். பண்ணி முடிச்சுட்டு இப்போ கரெக்டாக நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள்.
இது வந்து ஒன்றா. இப்போ இதை விட்டுருங்க. இதை 2 இதை விட்டுறலாம். 1லேருந்து இது 1 2 3, 3வது 2வது கரெக்டாக உள்ளே போயிடணும். 3வதுக்கு மேலே இப்படி வச்சுக்கணும். அடுத்தது 4வது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 4 5 6 ஓகேவா? கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நைஃப் ஃப்ளீட்டு அப்படின்னாவே ஒரு ஃப்ளீட்டுக்கு மேலே இது படக்கூடாது. தெரியுதா? நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். இப்போ இதை எப்படி தைக்கணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம இது 1 2 3. இப்போது 1வது ஃப்ளீட் எடுத்து 3வதுக்குள்ளே வைக்கணும். 1 2 அப்படியே உள்ளே மடக்கிடுங்க 3வது ஃப்ளீட்டில். இப்போ வச்சு ஸ்ட்ரெயிட்டாக முதல்ல பின் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கவங்க கையில் தைங்க ஃபஸ்ட்டு. இப்போ கரெக்டாக அதில் நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டியாச்சா? இது மறுபடியும் 1 2 3. இந்த ஃப்ளீட்டை எடுத்து 4வது ஃப்ளீட்டோட பொறுமையாக பண்ணுங்கள். கரெக்டாக வச்சுருங்க. இப்போது மறுபடியும் 1 2 3. கொஞ்சம் ஃப்ளீட்டு மேலே நிப்பாட்டுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்படியே லைனாக வச்சுட்டு வர வேண்டியதுதான். மறுபடியும் 1 2 3. இதுக்கு பேர் நைஃப் ஃப்ளீட். அதாவது ஒரு ஃப்ளீட் இன்னொரு ஃப்ளீட்டோட இருக்காது. இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு தைச்சிட்டு காட்டுறேன். இப்போது நம்ம தைச்சாச்சு. நல்லா பாருங்கள். ஒரு ஃப்ளீட்டு இன்னொரு ஃப்ளீட்டு மேலே பட்டிருக்காது. தெரியுதா? ஒரு ஃப்ளீட் இன்னொரு ஃப்ளீட்டுக்கு மேலே பட்டிருக்காது. இது பேர் தான் நைஃப் ஃப்ளீட். இது பேர் நைஃப் ஃப்ளீட்டு. இந்த மாதிரியே 1 2 3 அப்படியே கொஞ்சம் போட்டு தைச்சி பாருங்கள். இல்லை கையில் டேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைங்க. இல்லை நம்ம ஒவ்வொரு ஃப்ளீட் எடுத்து குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைச்சி பாருங்கள். அவ்வளோதான். நைஃப் ஃப்ளீட் தைச்சி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.